வணக்கம் நண்பர்களே. மே 3ஆம் தேதி நான் எங்கள் வீட்டிலேருந்து அவசரமாக ஒர்க்குக்கு கிளம்பும்போது வாட்ச்மேன் அண்ணா தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு படியில் தான் வழுக்கி விழுந்து என்னோட 2 போன், அதாவது முழங்காலுக்கு கீழே இருக்கிற டிபியா ஃபிபுலா ரெண்டுமே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் போய் எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணி உள்ளே வந்து ஒரு ராடு வச்சு ஸ்க்ரூ வச்சு மாட்டி விட்டுருக்காங்க. 3வது நாள் டிஸ்சார்ஜ் ஆனேன். அன்னையிலேருந்து இந்த வாக்கர் வச்சு தான் வாஷ்ரூம் மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தழும்புகள், கால் ரொம்ப கனமாக இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணி 25 நாள் ஆனனால அந்த மேலே போட்ட அந்த பேண்டேஜ்லாம் எடுத்துட்டாங்க. வீக்கம்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இதுதான் ஃப்ராக்சர் ஆன இடம். அங்கே மட்டும் கொஞ்சம் கருப்பு அடிச்சிருக்கு. பெட்லேருந்து வாஷ்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாக்கர் வச்சு நடந்து என்னோட குதிகால் வந்து லெஃப்ட் லெக்கும் ரைட் லெக்கும் மூமெண்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. உள்ளே ஸ்க்ரூ வச்சு அந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பெயின் கில்லர்ஸ் தேவைப்படும் போது எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அவங்க ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட், அப்புறம் லேடிஸாக இருந்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் தினமும் கால்சியம் எடுத்துக்கோங்க. நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க.